தமிழ்நாட்டோட மொத்த பாப்புலேஷன்ல கிட்டத்தட்ட 10லிருந்து 12% வரைக்கும் இருக்கிற நாடார் கம்யூனிட்டியோட ஹிஸ்டரி பத்தி தான் பார்க்க போறோம். அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி வந்தாங்க. இவங்கள வந்து எந்தெந்த மன்னர்கள்லாம் எந்த அளவுக்கு வந்து இந்த அன்டச்சபிலிட்டி இருக்குல்ல, அதாவது தீண்டத்தகாமை அதெல்லாம் வச்சு எந்த அளவுக்கு ஆட்டி படைச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கப்புறம் எப்படி அவங்க வந்துட்டு ஓபிசி கேட்டகரிக்குள்ள வந்தாங்க அப்படிங்கிற இந்த ஒரு ஹிஸ்டரியை தான் நம்ம பார்க்க போறோம். இப்பதான் ரீசெண்டா வந்துட்டு சுர்ஜித் அப்புறம் கவின் இந்த கொலை வழக்கு வந்து போயிட்டு இருக்கு. இது ரொம்ப பெரிய பூதாகரமா இருக்கு. இப்போ இந்த டைம்ல வந்துட்டு இதெல்லாம் தேவையா, ஒரு கேஸ்ட்டை பத்தி பேசணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். ஆனா நான் வந்து எந்த ஒரு பெருமையும் பேசுறதுக்காக வரல. எந்த ஒரு கேஸ்டா இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு ஓல்டேஜ் இருக்குல்ல, அதாவது ஒரு 15th செஞ்சுரி 17th செஞ்சுரி இந்த செஞ்சுரியில எல்லாம் வந்துட்டு கொடுமை அவங்களுக்கு வந்து நடந்திருக்காங்க. அந்த மாதிரி கொடுமையெல்லாம் மட்டும்தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். பேசிக்கா இதெல்லாமே வந்து ஒரு ஹிஸ்ட்ரி மட்டும் தான். என்ன ஹிஸ்ட்ரியில வந்து என்னெல்லாம் உண்மை இருக்கோ அதை மட்டும் தான் நான் சொல்ல போறேன். எதுவுமே திணிச்சு சொல்ல போறது இல்லை, யாரோட பெருமையை வந்து நான் பேச போறதே இல்லை. ஏன்னா எனக்குமே வந்துட்டு இந்த எந்த ஒரு ஜாதியுமே வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஜாதியோட கட்டமைப்பே எனக்கு பிடிக்காது. இந்த ஜாதி அப்புறம் இந்த ஜாதினால நடக்கிற கொலை எல்லாமே வந்துட்டு தேவையில்லாத ஆணிதான் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால இதெல்லாம் முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். இந்த நாடார் அப்படிங்கிற இந்த ஒரு கேஸ்ட் வந்து ஒரே ஒரு கேஸ்ட் மட்டும் கிடையாது. இதுக்கு கீழே ஏகப்பட்ட சப்காஸ்ட் இருக்கு. ஒரு 15லிருந்து 20 சப்காஸ்டுக்கு மேலேயே இருக்கு. அதுல ரொம்பவுமே குறிப்பிட்டு சொல்லணும்னா சனார்ஸ், அப்புறம் சானான்ஸ், அப்புறம் வந்துட்டு கிரமணி, இந்த மாதிரி ஏகப்பட்ட நாடார்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி அத்தனை சப்காஸ்ட் நாடார்ஸுமே வந்துட்டு நாடார் அப்படிங்கிறது அந்த ஒரு பேர் வந்ததே வந்துட்டு 1921 தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்குமே கூட நாடார் அப்படிங்கிற ஒரு டேர்மே வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. எல்லாமே வந்துட்டு நாடார் சமூகமா வந்துட்டு வேற வேற சப்காஸ்ட் வச்சு தான் கூப்பிட்டு பேசிட்டு இருந்தாங்க. இந்த நாடார் காஸ்ட் மக்களோட ஒரிஜின், அதாவது நேட்டிவ் பிளேஸ்ல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, அப்புறம் தூத்துக்குடி, திருச்செந்தூர், அப்புறம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். இந்த 4-5 டிஸ்ட்ரிக்ட் தான் வந்துட்டு இவங்களோட மேஜரான ஒரு நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட். ஏன்னா இங்க மட்டும் தான் இவங்க மோஸ்ட்லி இருப்பாங்க. இங்க இருந்து தான் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கோயம்புத்தூர், அப்புறம் வந்துட்டு சென்னை, அது போக நிறைய பேர் வந்துட்டு வெளிநாட்டுக்காக வேலைக்கெல்லாம் போறதெல்லாம் வந்துட்டு காமனா எல்லா ஜாதியிலுமே இருந்து போவாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் போயிருக்காங்க. ஆனா இவங்களோட நேட்டிவ்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் இப்ப சொன்ன இந்த 5 டிஸ்ட்ரிக்ட் தான். 19th செஞ்சுரிக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடார் காஸ்ட்ல இருக்கிற மக்கள், அதாவது அந்த காஸ்ட்ல இருக்கிற எக்கனாமிக்கலி வீக்கர் பீப்புளா இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்துட்டு என்ன மாதிரி ஒரு பிரதானமான ஒரு தொழில் எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பனைமரத்தை நம்பி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பனைமரத்துல வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, பனைமரத்துல வந்துட்டு கல் இருக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி கருப்பட்டி தயாரிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் தான் அவங்களோட பிரதான ஒரு சர்வைவல் பிசினஸாவே இருந்துச்சு. அதே ஜாதியில வந்துட்டு பணக்காரங்களா இருப்பாங்க, அவங்கள வேற மாதிரி லைஃப் ஸ்டைல் தான் வாழ்வாங்க. எந்த ஒரு ஜாதியா இருந்தாலுமே சரி, அது வந்து புவர் பீப்புளுக்கு மட்டும் தான் அஃபெக்ட் ஆகும். அது வந்துட்டு பணக்காரங்களுக்குலாம் அஃபெக்ட் ஆகவே ஆகாது. ஏன்னா இப்போ சிவநாடரே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மாற்று ஜாதி பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருந்தாரு. ஆனா அவருக்குலாம் வந்து எந்த ஒரு எதிர்ப்புமே கிடையாது. ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ புவர் பீப்புள் இருக்காங்கல்ல, ஒவ்வொரு காஸ்ட்லயுமே அவங்களுக்கு மட்டும்தான் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். அவங்கள மட்டும்தான் எல்லாருமே வந்துட்டு உசுப்பேத்தி ஆணவ கொலைலாம் பண்ண வைப்பாங்க. அதுதான் வந்து எல்லா ஜாதிக்குமே பொருந்தும். அதே தான் வந்து நாடர் காஸ்ட்லயுமே இருந்திருக்கு. அந்த வகையில தான் வந்துட்டு நாடார், அதாவது பூர்வக்குடி நாடார்கள்லாம் வந்துட்டு ரொம்ப திறமையா வந்துட்டு பனைமரம்லாம் ஏறுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட மூதாதையர்கள் எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா பனைமரத்துல தான் நிறையவே கல்லறைக்கி அதை வச்சு தொழில் பண்ணி சம்பாதிச்சு வாழ்ந்திருக்காங்க. அதே மாதிரி 15th செஞ்சுரி 17th செஞ்சுரி எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பாண்டிய மன்னர்களுக்கு கீழே வந்துட்டு ஒரு சில நாடார்கள்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா லேண்ட் லார்ட்ஸாவே இருந்திருக்காங்க. அதாவது நில உரிமையாளர்கள். அப்புறம் வந்துட்டு நிறைய டேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி பாண்டிய மன்னர்களுக்காக இருக்கட்டும், அதே மாதிரி நாயக் மன்னர்களாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிற அந்த ஒரு பணியிலேயே இருந்திருக்காங்க. அதாவது நாயக் மன்னர்களுக்கு முன்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த நாடார்ஸ்களெல்லாம் வந்துட்டு எப்படி கூப்பிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நிலைமைக்காரர்ஸ், அப்புறம் வந்து நாடார்ஸ் அப்படி தான் கூப்பிடுவாங்க. அதுக்கெல்லாம் என்ன மீனிங் பாத்தீங்கன்னா, அதாவது முதலாளிகள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதாவது நாடார்ஸ்கள் எல்லாம் வந்துட்டு பாண்டிய மன்னர்கள், அதாவது 15th செஞ்சுரிக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு நிலைமையில தான் வச்சிருந்தாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற நாடார்கள்லாம் மோஸ்ட்லி வந்துட்டு பாண்டியர்களோட வம்சாவளி தான். அவங்க தான் வந்து 70% பேர் இருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு சோழர்கள், அப்புறம் சேரர்கள், இவங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதனாலதான் வந்துட்டு பாண்டிய மன்னர்கள் அந்த ஒரு ஆட்சி காலத்துல வந்துட்டு நாடார்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய மதிப்பு இருந்துச்சு. இந்த காலகட்டத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அடிமுறை, அப்புறம் வந்துட்டு வர்மக்கலை, இந்த மாதிரி ஏகப்பட்ட கலையெல்லாம் வந்து நல்லா கத்து வச்சு அதுல வந்து ரொம்பவே ஸ்பெஷலாகவும் இருந்திருக்காங்க நாடார் சமூக மக்கள் எல்லாருமே. அதாவது சவுத் தமிழ்நாடு வந்துட்டு பாண்டியர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் வந்துட்டு நாடார்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் நிறைய ஜாதிகள்லாம் வந்துட்டு நல்லாவே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு ரெஸ்பெக்டபிளோட ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நாயக் இன்வேஷன் வருது. இந்த நாயக் இன்வேஷன், அதாவது நாயக் கிங்ஸ் அவங்கெல்லாம் வந்துட்டு ரூல் பண்ண வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா போயிடுச்சு. நாயக் மன்னர்கள்லாம் வந்துட்டு நாடார்களை ரொம்ப கீழ் ஜாதி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டு ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மாதிரி டார்ச்சர்லாம் வந்துட்டு நாயக் ரூலர்ஸ் வந்துட்டு நாடார் மக்களுக்குலாம் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அவங்க வந்து டர்பன் கட்டக்கூடாது, அதாவது தலைக்கு வந்து தலப்பா கட்டு போடக்கூடாது. அதே மாதிரி வந்துட்டு நாடார் மக்கள்லாம் வந்துட்டு அப்பர் பாடி வந்து கவர் பண்ற மாதிரி ட்ரெஸ்ஸே போடவே கூடாது. இதெல்லாம் வந்துட்டு கேட்கறதுக்கு வந்து வியப்பா இருக்கும். ஆனா இந்த காலத்துல வந்துட்டு அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஆனா அந்த காலத்துல, அதாவது 15th செஞ்சுரி 16th செஞ்சுரி 17th செஞ்சுரிலாம் வந்துட்டு நாடார்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து அநீதி நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் விட உச்சக்கட்ட கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் வாழ்ந்த நாடார் மக்கள்லாம் வந்துட்டு அந்த பெண்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களுமே கூட மேலடை அணியக்கூடாது. அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க முட்டிக்கு கீழே வந்துட்டு ட்ரெஸ் எதுவுமே போடவே கூடாது. முட்டிக்கு மேலதான் எல்லாமே இருக்கணும். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு மோசமான ஒரு ரூல்லாம் கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. லிட்ரலி வந்துட்டு இந்த ஜாதி மக்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அடிமை மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு கொடுமையெல்லாம் அனுபவிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கோயில் இருக்குல்ல, கோயிலுக்குள்ளேயே அவங்க எல்லாம் வந்து அலோவ் பண்ணவே இல்லை.
அப்படி அத்துமீறி யாராவது கோயிலுக்குள்ள வந்துட்டாங்கன்னா, நாடார் சமூக மக்கள் யாராவது வந்துட்டாங்கன்னா, அவ்வளோதான் முடிஞ்சு. அவங்கள வந்து கட்டி வச்சு மரத்துல கட்டி வச்சு அடிக்கிறதா இருக்கட்டும், துன்புறுத்துறதா இருக்கட்டும். அதாவது 3 நாள் தொடர்ந்து வந்து கட்டி வச்சு துன்புறுத்துவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கொடுமையெல்லாம் நடந்திருக்கு. இப்ப வந்துட்டு நாடார் சமூகம் வந்துட்டு ரொம்ப பெரிய ஜாதியா பேசிட்டு இருக்காங்கன்னா, அந்த அந்த காலத்துல வந்துட்டு அவங்களையுமே வந்துட்டு ஒரு அடிமை ஜாதியா தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. நாயக் ரூலர்ஸ், அப்புறம் நாயக் கிங்ஸ் இவங்க எல்லாருமே அடிமையா தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க நாடார் சமூக மக்கள. ஏன் வந்து இந்த மாரி ஒரு தாழ்வு மனப்பான்மையோட நாயக் ரூலர்ஸ்லாம் வந்துட்டு நாடார்ஸ பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு பனைமரத்துல வந்து பிசினஸ் பண்றாங்க. அதாவது கல்லு விக்கிற பிசினஸ். அத வந்து ரொம்ப கீழ்த்தனமா தான் பார்த்தாங்க அந்த காலகட்டத்துல. ஏன்னா அந்த காலத்துலலாம், அதாவது 15th செஞ்சுரி, 16th செஞ்சுரிலாம் வந்துட்டு கல்லு விக்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கேவலமான ஒரு தொழில் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டு கட்டமைப்பு வச்சிருந்தாங்க நாயக் ரூலர்ஸ். அதனால வந்துட்டு ஏகப்பட்ட தமிழ் ஜாதிகள் எல்லாருமே வந்துட்டு பாதிப்படைஞ்சாங்க. அதுல வந்துட்டு நாடார்களும் ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான். இதை நான் ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, கல்லு வந்துட்டு இந்த ஜாதி மக்கள் மட்டுமே விற்கல. இதே மாதிரி ஏகப்பட்ட ஜாதி எல்லாருமே வித்திருக்காங்க. அப்படி வித்த எல்லா ஜாதி மக்களுக்குமே வந்துட்டு இதே நிலைமை தான். அந்த ஜாதியுமே வந்துட்டு கீழ் ஜாதி அப்படிங்கிற மாதிரி தான் கட்டமைப்பே உருவாக்கி வச்சிருந்தாங்க. ஆனா இந்த உலகத்தோட முதல் ஹிஸ்டோரியன், அதாவது வரலாற்று ஆசிரியர் ஹெரோடாட்டஸ் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹெரோடாட்டஸ் இருக்காருல்ல ஹிஸ்டோரியன், இவர் வந்துட்டு கிட்டத்தட்ட 2400 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வாழ்ந்து மறைஞ்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த சவுத் தமிழ்நாடு இருக்குல்ல, அதாவது இந்த திருநெல்வேலி, திருச்செந்தூர், தூத்துக்குடி இங்கெல்லாம் இருந்து வந்து நிறைய பேர் வந்துட்டு கல் எக்ஸ்போர்ட் பண்ணி, அப்படி எக்ஸ்போர்ட் பண்ண அந்த கல்லெல்லாம் வந்துட்டு மியான்மர், எகிப்த் இந்த மாதிரி நாட்டுக்கெல்லாம் வந்துட்டு பிசினஸ் பண்ணி நிறைய லாபம் பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அவரே குறிப்பு எழுதியிருக்காரு. அந்த கல்லெல்லாம் வச்சுதான் வந்துட்டு மம்மியெல்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டாவே இருந்திருக்காங்க நம்ம தமிழர்கள். இதை வந்துட்டு பெருமையாவே அவர் பேசியிருந்திருக்காரு ஹெரோடோட்டஸ். ஆனா வந்துட்டு நம்ம நாட்டிலேயே வந்துட்டு கல்லு வந்து இறக்குனா வந்துட்டு ரொம்ப தீட்டு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்காங்க. இதனால வந்துட்டு ஒரே மதத்துல இருந்தாலும் நம்மள வந்துட்டு இப்படி ஏற்றத்தாழ்வோடு பாக்குறாங்களே, நம்மளால ரொம்ப ஒதுக்கி வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு என்ன ஆயிட்டாங்கன்னா, 17th செஞ்சுரியிலிருந்து 19th செஞ்சுரிக்குள்ள ஏகப்பட்ட பேர் வந்துட்டு கிறிஸ்டியானிட்டி மூவ் ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட இப்போ வந்துட்டு 20th செஞ்சுரியில் இருக்கிற நாடார்ஸ்ல வந்துட்டு கிட்டத்தட்ட 40% பேர் வந்துட்டு கிறிஸ்டியானிட்டி மாறினவங்க தான். அதுக்கு இது எல்லாத்துக்கும் மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிமினேஷன், அப்புறம் வந்துட்டு அன்டச்சபிலிட்டி, இதெல்லாம் தான் வந்துட்டு மெயினான ரீசன். இதெல்லாம் விட அவங்க கும்பிடுற சாமியை வந்துட்டு கோயிலுக்குள்ள கூட போய் கும்பிட முடியாத நிலைமைக்கு தான் வச்சிருந்தாங்க. அதனால தான் வந்துட்டு இந்த ஒரு சேஞ்சே நடந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் வந்துட்டு 19th செஞ்சுரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் தான் வந்துட்டு நாடார் கேஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு கேஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்ச மாதிரி. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் தான் 1910ல் வந்துட்டு ஒரு நாடார் மகாஜன சங்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. யார் ஆரம்பிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ரத்னசாமி நாடார் அப்படிங்கிறவர் தான் ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் எதுக்காக ஆரம்பிக்கிறாருன்னா, இந்த மாதிரி எல்லாம் அநீதி நடக்குது, அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட தான் வந்து அதாவது ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்சாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு இந்த சங்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது டெம்பிள் என்ட்ரி, அதுக்கப்புறம் அப்பர் கிளாத், இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு தனி மூவ்மெண்ட்டே கிரியேட் ஆகுது. அது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் மேசிவா வெடிக்கவே ஆரம்பிக்குது. இந்த மேசிவான 2 புரட்சியை வந்து யார் 2 பேர் லீட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஐயா வைகுண்டர், அப்புறம் வந்துட்டு மார்சல் நேசமணி அப்படிங்கிற 2 பேர் தான் வந்துட்டு லீட் பண்ணி இந்த ஒரு ஜஸ்டிஸே வாங்கி தராங்க நாடார் சமூக கேஸ்ட்டுக்கே. இந்த காலகட்டத்தில் வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா ஜாதியுமே வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு ரெஸ்பெக்டபுளா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா எல்லா ஜாதிக்குமே ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்சிருச்சு. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு டெம்பிள்குள்ளலாம் அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா வந்துட்டு இப்போ வரைக்கும் கருவறைக்குள்ளலாம் யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அது ஆனா கோயிலுக்குள்ள வந்துட்டு எந்த ஒரு ஜாதிக்காரங்க வேணா இப்போ போகலாம். அதனால இப்போ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா கருவறைக்குள்ள மட்டும் போக முடியாது. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல தான் எல்லா ஜாதிக்குமே வந்துட்டு தனித்தனி தொழிலெல்லாம் வந்துட்டு டெவலப் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க வந்துட்டு ஒரு ரூலை போட்டு கல்லெல்லாம் வந்துட்டு இறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூலை போட்டு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதனால வந்துட்டு நாடார் சமூக மக்கள் எல்லாருமே வந்துட்டு மளிகை கடை அந்த மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரெஸ்டாரண்ட், அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி எல்லா கேஸ்ட்டுக்குமே வந்துட்டு ஒரு தனித்தனி தொழிலெல்லாம் இருக்குது. அதாவது இப்போ ஏதாவது ஒரு பையன் படிக்காம இருக்கான் அப்படின்னு சொன்னா, அவன் வந்து சர்வைவலுக்காக கண்டிப்பா கடைசி மட்டத்துக்காவது ஒரு மளிகை கடை வச்சு பொழைச்சிப்பான்டா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒரு இந்த நாடார் சமூகம் எல்லாம் வந்து டெவலப் ஆயிருக்காங்க. இப்பெல்லாம் யாருமே வந்துட்டு அந்த மாதிரி குலத்தொழில் அதுக்குள்ளெல்லாம் போறதே கிடையாது. எல்லாருமே படிச்சு அவங்க தனித்திறமையை வச்சுட்டு நல்லாவே டெவலப் ஆயிட்டாங்க. இது வந்து எல்லா ஜாதிக்குமே பொருந்தும். அதாவது குலத்தொழில் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா ஜாதிக்குமே பொருந்தும். அதே மாதிரி தான் இப்போ நாடார் ஜாதிக்கும் எல்லாமே பொருந்தும். இவ்வளோலாம் ஹிஸ்ட்ரி பார்த்துட்டோம். அதே மாதிரி இப்போ வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கிற ஆணவ கொலையை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா இப்போ வந்துட்டு நாடார் சமூகமும் வந்துட்டு நிறைய எதிர் ஜாதிகளெல்லாம் வந்துட்டு நிறைய பேர்த்து போட்டு தள்ளியிருக்காங்க. எல்லாமே என்ன மாதிரி ரீசன் பார்த்தீங்கன்னா, மாற்று திருமணம், அதாவது கலப்பு திருமணம்லாம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி போட்டு தள்ளுறதுக்கு ஒரு முக்கியமான கும்பலில் இந்த ஜாதிக்காரங்களும் ஒரு முக்கியமான ஆளுங்க தான். இந்த ஒரு விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சவுத் தமிழ்நாட்டில் வந்துட்டு ஏகப்பட்டது நடக்கும். அது வந்து நம்ம அடிக்கடி நியூஸ்ல வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அப்படி வர கேஸ்ல எல்லாத்துலயும் வந்துட்டு முக்கியமான இடத்துல வந்துட்டு நாடார்களும் இருக்காங்க. அதே இது இவங்கள மாதிரி இன்னும் நிறைய கேஸ்ட் இருக்காங்க. அதுல முக்கியமா இவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஆணவ கொலை எல்லாம் பண்றவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரூல் கொண்டு வந்தாங்கன்னா யாருமே அதை பத்தி நினைக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி தூண்டி விடுவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குமே வந்துட்டு பக்காவான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இப்ப சொந்த குடும்பமே வந்துட்டு ஒரு பெத்த பையனையோ இல்ல ஆப்போசிட் கேஸ்ட்ல இருக்கிற யாரையோ கொல்றதுக்கு ஏன் போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த சொந்த சமூகத்திலே இருக்கிற நிறைய பேர் தான் உசுப்பேத்தி விட்டுருவாங்க. என்ன அது இப்படி பண்ணிட்டீங்க, என்னையும் அவன் பையன் இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி
நம்ம ஜாதிக்கே வந்துட்டு கேவலத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஏற்றி விட்டுருவாங்க. இந்த மாதிரி விஷயம் எல்லாமே மாறணும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் கொண்டு வரணும். அதே மாதிரி ஆல்ரெடி யாராவது கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே அந்த ஜாப் இழந்துருவாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு சலுகையுமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்தா யாருமே உசுப்பேத்தாம அவன் வேலையை அவன் கரெக்டாக பார்ப்பான். இல்லைன்னு வைங்களேன், திருப்பி இந்த மாதிரி ஆணவ கொலைலாம் நிறைய நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலன்னா, எந்த ஒரு சிறப்பு சட்டம் எதுவுமே கொண்டு வரலன்னா இப்படியாவது நடந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப்பே இருக்கவே இருக்காது. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும். அதே மாதிரி பிடிச்சிருக்கும்னு நம்ம நம்புறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.